ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. முதல்ல வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஆல் ஸ்பைசஸையும் சேர்த்துக்கணும். அதில் நம்மளுக்கு கல்பாசி மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். நண்டு கிரேவிக்கு கல்பாசி கூட சேர்க்குறதுனால சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மிளகாய் சேர்த்துக்கணும். மிளகாய் சேர்த்து வதங்கி வந்திருப்பாடு இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்துக்கணும். இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்து அதை நல்லா வதக்கணும். ஒரு பாடு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை 2 வெங்காயம் இது மாதிரி நறுக்கி சேர்த்துக்கணும். சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக ஆனதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுறணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுமே அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். கொத்தமல்லி தழை சேர்த்து வதக்கணுமே அடுப்பு ஆஃப் பண்ணி அதை ஒரு பக்கம் ஆற வச்சிடணும். அப்புறம் பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதோட கொஞ்சம் சோம்பு சேர்க்கணும். சோம்பு சேர்த்து இடித்த இஞ்சியை அதோட சேர்த்துக்கணும். இஞ்சி கொஞ்சம் ரோஸ்ட் ஆன பாடு மீடியம் சைஸ் வெங்காயத்தை அதோட நறுக்கி சேர்த்துக்கணும். நறுக்கி சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். ஒரு பாடு இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கணும். அப்புறம் நண்டு கிரேவிக்கு அரைச்ச மசாலாவை சேர்த்து அந்த மசாலாவை கலந்து விட்டுட்டு நண்டு கிரேவிக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சுக்கணும். அந்த மசாலா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இது 3ஐயும் சேர்த்து நல்லா அந்த கிரேவியை கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டு நம்ம கழுவி வச்சுருக்க அந்த 1/2 kg நண்டை இப்போ இந்த கிரேவியோடு சேர்ந்து நண்டுக்குள்ளே அந்த கிரேவி எல்லாம் போகிற மாதிரி நல்லா நம்ம அதை கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டு அந்த நண்டு கிரேவியை ஒரு 2 minutes அப்படியே விட்டுறணும். அப்புறம் நண்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அந்த கிரேவியை கலந்து விட்டுறணும். இப்போது நண்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிரேவியை கலந்து விட்டுக்கணும். 15 நிமிஷம் மூடி போட்டு மூடி இறக்கணும்னா நண்டு கிரேவி ரெடி. இறக்குறப்ப கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டு இறக்கணுன்னா சூப்பரான நண்டு கிரேவி ரெடி. இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.